வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஆனைக்கொட்டான் போயிருக்கோம். இன்னைக்கு இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி. பட் இன்னைக்கு தான் உங்களுக்கு அதை எடிட் பண்ணி போட முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு போட்டிருக்கேன். ஓகே, போன வீடியோவில் சொல்ல மாதிரியே எடிட் தான் இது. நான் நிஜமாலாம் போய் வீடியோலாம் எடுக்கலை. ஏன்னா அங்கே ஃபோட்டோஸ் எடுக்க சொன்னாங்க. வீடியோஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு பிடிச்சிருந்தாங்க, ஃபோட்டோஸ்க்கு 25 rupees சொன்னாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் மட்டும் காட்டுறேன். நாங்கள் ஒரே ஒரு யானை பார்த்தோம், அது மட்டும் வீடியோ எடுத்துருந்தோம். சூப்பராக அழகாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் வீடியோ எடுத்துருந்தோம், மற்றது எதுவும் வீடியோவில் எடுக்கல. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த யானை இதுதான். ரொம்ப கொஞ்சம் டெரர் பீஸு. இது நல்லா க்யூட்டு, சின்னது இது. பட் பார்க்க பெருசாக தெரியுது. இது ரொம்ப சின்னதாக அவங்க சொன்னாங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்த தேர்ட் யானை. இது வந்து ரொம்ப டெரர் போல் இருக்குது. இதுவும் சின்னது தான் சொன்னாங்க. இது வந்து அப்பா ஃபோட்டோ எடுத்திருக்காங்க தனியாக. அப்பா ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அப்பா ஃபோட்டோ எடுத்தாச்சு. அடுத்து நான் எடுத்தேன். இது வந்து எல்லாமே கெடிச்சு அவங்க சொன்னது. கால் தூக்குனா கால் தூக்குச்சு. இதுக்கு வந்து 2 சைடு சங்கிலி போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டெரர் போல் இருக்குது. இதுவும் குட்டி தான். நெக்ஸ்ட்டு வந்து அந்த வெளியே போனால் நிறைய யானை இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் தான் என்னால் காட்ட முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வெளியே போனோடனே அந்த ஆலமரத்துலலாம் ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் கோட்டை மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதிலலாம் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் திரும்பி நான் மட்டும் தனியாக ஆலமரத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தேன். அப்புறம் அந்த யானைலாம் இருக்கிறதுனால அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தேன். பட் அங்கே எனக்கு நிற்கிறதுக்கே பயம். ஸோ இந்த யானை தான் டான்ஸ் ஆடிச்சு. பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு. நல்லா இப்படி தலையை ஆட்டி ஆடுது. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பார்க்கவே அப்படியே அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, இப்படி அப்படின்னு ஆடுது. பார்த்தீங்களா, இது வந்து இப்படி வேறு பண்ணுது. அப்புறம் நாங்கள் இன்னொரு யானை பார்த்தோம். அது வந்து சொரிஞ்சிச்சு. அது ஒரு இலையை எடுத்து சொரிஞ்சுது. பட் அதனால் ஆட் பண்ண முடியல. ஏன்னா அந்த கிளிப் கொஞ்சம் லாங்காக இருந்ததுனால அது ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. கொஞ்சம் கம்மி டைம் வீடியோ தான். பட் இருந்தாலும் ஆட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணேன். ஸோ நான் அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுத்தேன். பட் அதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து அப்புறம் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு